வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து சாப்டர் 10 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எக்ஸசைஸ் 10.2ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். சம் 6 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ₹40 ஈஸ்ட் ₹22. ₹40 to ₹40 east ₹22 equal to 100 meter east 55 meter. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ ருபீஸில் இருக்குது, செகண்ட் ரேஷியோ மீட்டரில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு தேவை ஒரு ரேஷியோ அப்படின்னா அந்த 2 ரேஷியோவும் ஒரே மாதிரி இருக்கணும். ரெண்டுமே ருபீஸில் இருக்குது, ரெண்டுமே மீட்டரில் இருக்குது. இப்போ இது கிலோமீட்ரு, இது மீட்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையுமே ஒரே யூனிட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே கொடுத்துருக்க 2 யூனிட்டுமே சேமாக தான் இருக்குது. ரேஷியோவில் இருக்கிற 2 டேர்முமே யூனிட் சேமாக தான் இருக்குது. வேறு 2 யூனிட்ஸை ஈக்குவல் பண்ண சொல்கிறாங்க நம்மளை. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் எப்போவும் நம்ம செய்கிற மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் எழுத போகிறோம். 40 divided by 22, 100 divided by 55. 1:1:2. 2 2s are 4, 0. அடுத்து 1 5 is 5, 1 5 is 5. 2 5s are 10, 0 போட்டுருவோம். அப்போ 20:11 ரெண்டு இதுலையும் ஈக்குவலாக இருக்கா? இது மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ சப்போஸ் நீங்கள் நம்ம எக்ஸ்ட்ரீம் டேர்மும் மீன் டேர்மும் பார்ப்போம்ல. எக்ஸ்ட்ரீம் டேர்ம் என்னது? 45 × 40 × 55. மீன் டேர்ம் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் மீன் 100 × 22. மல்டிபிள் பண்ணிங்கனாலும் என்ன வரும்? 5 4s are 20 இல்லையா? 2000. 55 4s are 55 4s ஆர்ன்றது 5 இங்கேருந்து இப்படி மல்டிபிள் பண்ணுங்கள். 5 4s are 20, ரிமைண்டர் 2. திருப்பி எகெயின் 5 4s are 20, 20 + 2 22. இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 இங்கே கொண்டு வந்துடுங்க. 2200. இங்கே இப்போ பாருங்கள், 22 × 100 என்ன பண்ணுவோம்? 22 × 100 அப்படி மல்டிபிள் பண்ணிடுவோம்ல. இது உங்களுக்கு மல்டிபிள் பண்ணணும்னு அவசியமாக என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க ஹோல் நம்பர் அப்படியே எழுதிடுவோம். எத்தனை 0 இருக்கோ அதை அப்படியே அந்த நம்பரோட சேர்த்து எழுதிடுவோம். ஆன்சர் கிடச்சிரும். இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ 10 × 5 அப்படின்னா 50. 100 × 5 அப்படின்னா 500. சிம்பிளாக பண்ணுங்கள். அப்பா வீட்டில் 10 ரூபா நோட்டு கொடுத்துருக்காரு. 10 ரூபா நோட்டு 5 நோட்டு கொடுத்துருக்காரு. எவ்வளோ ரூபா? 50 ரூபா. 100 ரூபா நோட்டு 5 வச்சுருக்கோம். அப்போ எவ்வளோ ரூபா? 500 ரூபா. இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் டேபிள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பயப்படக்கூடாது. சேம் நீங்கள் கையில் ரூபா வச்சு பார்க்குறீங்க. அப்போ 5 10 ருபீஸ் இருக்குது, ஸோ 50 rupees. 500 rupees நோட் இருக்குது, ஸோ 500 rupees அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. சேம் மெத்தட் தான். 20 to 100 rupees நோட் இருக்கிறதா என்ன நினச்சிக்கோ. அப்போ என்ன பண்ணணும்? 2200. ஓகேவா? இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ஈக்குவல். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீ எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ சம் பி பார்க்கலாமா? சம் பி பாருங்கள். 100 kg. 100 kg. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? 48 kg. இப்போ கொடுத்துருக்கிற 2 ரேஷியோவும் சேம் யூனிட்டில் தான் இருக்குது. அடுத்த 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 150 கேர்ள்ஸ் ஈஸ்ட்டு 72 கேர்ள்ஸ். ரெண்டுமே கேர்ள்ஸ் தான். 150 கேர்ள்ஸும் 72 கேர்ள்ஸையும் ரேஷியோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? 100/48, 150/72. சிம்பிளிஃபை பண்ணால் 2 2s are 4. ஈவன் நம்பர் இருந்தால் டேரெக்டாக 2 டேபிளுக்கு போயிருங்க. சிம்பிளாக பண்ணி பழகுங்க. 2 2s are 4, 4 2s are 8. மேலே 5 2s are 10, 0. திருப்பி எகெயின் 2 டேபிளால் 1 2:2, 2 2s are 4. இங்கே 2 2s are 5, 2 2s are 4, ரிமைண்டர் 1, 5 2s are 10. அப்போ 25 divided by 12. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, வேறு எந்த டேபிள்லையும் வராது. ஸோ அடுத்தது பாருங்கள். திருப்பி எகெயின் இங்கே 2 டேபிளால் 3 2s are 6, ரிமைண்டர் 1, 6 2s are 12. இங்கே 7 2s are 14, ரிமைண்டர் 1, 5 2s are 10. 3 டேபிளால் பண்ணியிருக்கிறோம். 1 3 is 3, 2 3s are 6. இங்கே 2 3s are 6, ரிமைண்டர் 1 15, 5 3s are 15. அப்போ 25:12 வந்துருச்சு. ரெண்டுமே ஈக்குவல். 25:12. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? 100 × 72, 48 × 150. ஓகேவா? ரெண்டு ஈக்குவலாக எவ்வளோ வரும்? 7200 வரும். 7200 வரும். ரெண்டே மல்டிபிள் பண்ணிங்கன்னா அப்போ ஈக்குவலாக தான் இருக்கும். த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ்
ட்ரூ. புரிஞ்சதா உங்களுக்கு? சம் சி பார்த்தோம்னா ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூவில் சி சம் தான் பார்க்க போகிறோம். 12 hours ஈஸ்ட்டு 7 hours. அதுக்கப்புறம் 108 liters ஈஸ்ட்டு 63 liter. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ரேஷியோலையும், அதாவது கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லையுமே வந்து அந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும்னா சேம் யூனிட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்மளால் இதை என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான்னு பார்க்குறதுக்கு நானே நம்ம ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் லிட்டர் இருக்குது, இங்கேயும் லிட்டர் இருக்குது, யூனிட் சேம் தான். சப்போஸ் இங்கே வந்து லிட்டர், இங்கேருந்து இங்கே மில்லி லிட்டர் இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் லிட்டராகவோ இல்லை ரெண்டையும் மில்லி லிட்டராகவோ சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல் யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃப்ராக்ஷன் எழுதுனா 12/7 108/63. சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது, இதுக்கு மேலே இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 2 3s are 6, 1 3 is 3. அடுத்து 3 3s are 9, ரிமைண்டர் 1 18, 6 3s are 18, திருப்பி 7 3s are 21, 1 3 is 3, 2 3s are 6. அப்போ 12:7 ஈக்குவலாக வருது. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸையும் மல்டிபிள் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் என்ன, 12 × 63. ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 7 × மிடில் டேர்ம் 7 × 108. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 756. ஓகேவா? அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. தோஸ் கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. சொல்யூஷன் ஓகேவா? சம் டி பார்த்தோன்னா 38 சென்டிமீட்டர் ரேஷியோ 30 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 95 செகண்ட் ரேஷியோ 75 செகண்ட். இப்போ சென்டிமீட்டரை செகண்டோட ஈக்குவல் பண்ணுறோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்க ரெண்டு ரேஷியோவும் சேம் யூனிட்டில், இங்கே கொடுத்துருக்க ரெண்டு ரேஷியோவும் சேம் யூனிட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷன் மெத்தடில் பார்த்தோன்னா 38/30, 95/75. 2 டேபிளால் அடிக்கிறோம். 1 2 is 2, ரிமைண்டர் 1, 5 2s are 10. திருப்பி 1 2 is 2, ரிமைண்டர் 1 18, 9 2s are 18. அப்போ இங்கே 19/13. இதுக்கு மேலே இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. திருப்பி இங்கே பார்த்தோன்னா 1 5 is 5, ரிமைண்டர் வந்து 2, 5 5s are 25. அப்போ 1 5 is 5, ரிமைண்டர் 4 45, 9 5s are 45. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது என்ன சொல்கிறேன் அப்படின்றது திரும்ப திரும்ப நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்கள். இதை 2 டேபிளால் அடிச்சிருக்கிறோம். 1 2 is 2, ரிமைண்டர் 1 10 ஆயிரும். அப்போ 5 2s are 10. இங்கே 1 2 is 2, ரிமைண்டர் 1 18, அப்போ 9 2s are 18. இங்கே 5 டேபிளால் பண்ணும்போது இங்கே 7, 1 5 is 5, ரிமைண்டர் 2 வரும், 25 ஆயிரும். அப்போ 5 2s are 25. இங்கே 1 5 is 5, ரிமைண்டர் 4 வரும், அப்போ 45, 9 5s are 45. புரியுதா உங்களுக்கு? எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறோன்றதை திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸையும் பாருங்கள். ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்டு தான் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் 38 × 75. மிடில் டேர்ம் தான் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 30 × 95. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 2850. ஓகேவா? அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. சரியா? இப்போ சம் இ பார்க்கலாம். இப்போ சம் இ பார்த்தா 36 minutes 93 minutes ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, 602 கிராம் ரேஷியோ 155 grams. அப்போ என்ன பண்ணலாம், நான் ஃப்ராக்ஷன் மெத்தடில் பார்க்கும்போது 36/93 602/155. இப்போ 3 டேபிளால் 3 3s are 9, 1 3 is 3, 1 3 is 3, 2 3s are 6, 12/31. இதுக்கு மேலே இது வந்து சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. இங்கே பார்த்தோன்னா சேம் அதே மாதிரி 3 5s are 15, 1 5 is 5. அப்போ 31 கீழே வந்துருச்சு. மேலே 1 5 is 5, ரிமைண்டர் 1 10 ஆகும். அப்போ 2 5s are 10. 5 டேபிளில் வராதுல்ல, 3 டேபிள்லேயும் வராது. அப்போ இது நாட் ஈக்குவல் டுவாக வரும், பாயிண்ட்டாக வரும். 2 5s are 10, இங்கே 0னா 4 பாயிண்ட் அந்த மாதிரி வரும். சரியா? அப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 12 ஈஸ்ட்டு இங்கே 124 ஈஸ்ட்டு சம்திங்கில் வருது. அப்போ நாட் ஈக்குவல் டு வரும். இங்கே வேணால் இன்னொரு டைம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், இப்போ இன்னொரு மெத்தட் பார்க்கும்போது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமும் ப்ராடக்ட் ஆஃப் மீனும் ஈக்குவலான்னு பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டும் 36 × 155, மிடில் டேர்மில் வந்து 93 × 602 மல்டிபிள் பண்ணோன்னா 5580. நாட் ஈக்குவல் டு என்ன வருது, 55,986. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிடுறோம். சம் எஃப் பார்த்தோன்னா 85 men 25 men ரேஷியோ பண்ணியிருக்காங்க. அடுத்து ₹34ஐயும் ₹10ஐயும். இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5 5s are 25, 1 5 is 5, ரிமைண்டர் 3 35, 7 5s are 35, 17/5 வரும். இங்கே 34/10 வருது. 5 2s are 10, 2 டேபிளால் பண்ணியிருக்கோம். 1 2 is 2, ரிமைண்டர் 1, 7 2s are 14. அப்போ 17:5 வந்து ரெண்டுலையும் ஈக்குவலாக வருது. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமும் ப்ராடக்ட் ஆஃப் மீனும் மல்டிபிள் பண்ணி பார்த்துடலாம். 85 × 10, 25 × 34 மல்டிபிள் பண்ணால் 850. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகேவா செல்லமே? நம்ம
எக்ஸசைஸ் 10.2ஓட ரிமைனிங் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பை. See you in next video.